ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி மங்களாச்சரணம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். नष्टप्रायेषु भद्रेषु नित्यं बाहवदसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबद बाहवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः. ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च. हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते. तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्यति नामिने. नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं. हरिः ओं तत्सत्. कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् विस्मरेत् विपरीतं च श्रीचैतन्यं नमामितं. ஹரே கிருஷ்ணா. எப்பவும் போல நேற்று நம்ம பார்த்ததுல யாருக்கு என்ன பாயிண்ட் ஞாபகம் இருக்கு? ஒவ்வொருத்தர் ஒரு பாயிண்ட் சொன்னா போதும், மற்றவங்களும் சொல்றதுக்கு டைம் கொடுங்க. சொல்லலாமா? ஞாபகம் இருக்கா நேற்று என்ன பார்த்தோம்? மாதாஜி உங்க வாய்ஸ் வரல. வாய்ஸ் வரலையா? மத்தவங்களுக்கு முயற்சி இல்லாமல் நாம் எதுவும் செய்ய முடியாது. பகவானை நம்ம அடைய முடியாது. அன்பால் கட்டுப்படுத்தும். என்ன சொன்னீங்க? பகவானுடைய முயற்சி இல்லாமல் நாம் பகவானை அடைய முடியாது. அன்பால் கடவுளை கட்ட முடியும். பௌதிக புலன்களால் கட்ட முடியாது. பகவானுடைய முயற்சி இல்லாம இல்ல, பகவானுடைய கருணை இல்லாம. பகவான் இதுக்கு முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணணும். பகவானுடைய கருணை வேணும். அப்படி கருணை கிடைச்சிருச்சுன்னா அவர் பேசுறத கூட நம்மனால கேட்க முடியும். அது மாதிரி நாரதர் இருந்தனாலதான் நாரதரோட இதய கமலத்துல இமீடியட்டா வந்துட்டாரு அவர் பகவான். வெரி குட். பக்தி பொழுதுபோக்கு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பக்தி பொழுதுபோக்கு இல்ல, கவனத்துடன் அதை நாம் இது பண்ண வேண்டும். ஓகே, பயிற்சி பண்ணணும். ஓகே, வேற? ஹரே கிருஷ்ண மாதாஜி. அந்த பக்தியில ஈடுபட்ட அறிவு இருக்குல்ல, எந்த நேரத்திலும் அழிக்கப்பட முடியாது. அது பக்தியினால பகவான் கருணையால் சிருஷ்டி மற்றும் அழிவு காலத்திலும் அந்த நினைவாட்டம் தொடர்ந்து இருக்கும். வெரி குட். அப்படி பிரம்மாவோட உங்களுக்கு மட்டும்தான் ப்ராப்ளம் நினைக்கிறேன், நீங்க சரி பண்ணிக்கோங்க. மத்த எல்லாருக்கும் கேக்குதே. அந்த டைம் ஆஃப் டெத்னு சொல்றாங்க, நினைவாற்றல் கண்டினியூ. அது எப்படி மாதாஜி? அது என்ன? அதான் அந்த மாதிரி நம்ம பக்தியில நாம அந்த மாதிரி பக்தியில உயர்ந்த நிலையில இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க அது அழியாது. நம்ம இருக்கிற இப்ப இருக்கிற நிலைமைக்கு நேத்து பண்ணது கூட இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி பண்ணது கூட இப்ப ஞாபகம் இருக்காது. அது வேற. ஆனா நம்மளுடைய ஸ்டேஜ் என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்க. காமத்திலிருந்தும் பேராசையிலிருந்தும் விடுபட்டு இருக்க வேணும்.
அதாவது ரஜோ குணத்துல இருந்து காமமும் தமோ குணத்தினால பேராசையும் வருது. இதுல இருந்து நம்ம விடுபட்டு இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஓகே. கிருஷ்ண மாதாஜி. நாம ஹரே கிருஷ்ணா. ஒரு நாம எல்லாம் ஜீவராசியா இருக்கும்போது நம்ம ஆசைப்படுறது விருப்பப்படுறது எல்லாமே பௌதிகமா இருக்கும்போது நம்ம பந்தத்துல மாட்டிக்கிறோம் மாதாஜி. ஆனா அதே எண்ணங்கள் உணர்வு எல்லாத்தையுமே பகவானுடைய தொண்டுல நம்ம ஈடுபடுத்தும் பொழுது நம்ம இந்த பௌதிக அதாவது இந்த பந்தத்துல இருந்து கொஞ்சம் விடுபட முடியும்னு. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சூப்பர், சூப்பர். ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த நம்ம குரூப்ல யாராவது ப்ரொஃபஷனலா யாராவது இருக்கீங்களா? டாக்டர், இன்ஜினியர், இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் யாராவது இருக்கீங்களா? இல்லை யாராவது தொழில் செய்கிறவங்க அந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா? வக்கீல் அந்த மாதிரி? யாருமே இல்லை. ஓகே. ஸோ இப்போ யாரும் இல்லை, பரவாயில்ல. ஒரு டாக்டர் இருக்கிறதா வச்சுக்குவோம். அவர் வந்து எம்பிபிஎஸ்லாம் படித்து டாக்டர் ஆயிருக்காருன்னு வச்சுக்குவோம். அவர் இருக்காருன்னு வச்சுக்குவோம். அவர்கிட்ட போய் நான் சொல்கிறேன், நீங்கள் பண்ண வேண்டிய அந்த வேலையை நான் பண்ணுறேன், கொஞ்ச நேரம் உங்கள் ஆஃபீஸில் உட்காந்து நான் அந்த வேலையை பார்க்குறேன், உங்களோட கிளினிக்கில் உட்காந்து நான் அந்த வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் என்னால் அதை செய்ய முடியுமா? முடியாது. செய்யலாமா? நான் அதை முடியாது மாதாஜி. செய்யக்கூடாது மாதாஜி. செய்ய முடியாது, செய்யக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி தான் ஆன்மீகமும். ஆன்மீகம் அப்படிங்கிறது எல்லாத்த விட உயர்ந்தது. அன்ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் பேசுறத நம்ம கேட்க கூட கூடாது. அதை வந்து குரூப்ல ஷேர் பண்றது, எனக்கு வேற பர்சனலா போடுறது, இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னு எனக்கு புரியல. நம்ம வந்து கஷ்டப்பட்டு கான்ஷியஸ் வந்து ஒரு பரம்பரையில, சீட பரம்பரையில ஆத்தரைஸ்டா பிரபுபாதர் நமக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு பாகவதத்தை கொடுத்துருக்காரு. இதுக்கு மேல என்ன நாலேஜ் நமக்கு வேணும்? இதுல ஒரு வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து பகவானுக்கு பிரியமானவங்களா ஆயிடலாமே. எதுக்கு தேவையில்லாத விஷயங்களை ஷேர் பண்ணணும்? எதுக்கு எனக்கு வேற அனுப்பணும்? இதெல்லாம் நம்மளுடைய அனர்த்தங்கள். இதெல்லாம் என்னதுன்னா நம்மளுடைய அனர்த்தங்கள். பேசலாம், பெரிய ஃபேமஸா இருக்கலாம், தமிழ் நல்லா இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு 1000 பேர் கை தட்டலாம், அவங்களுக்கு நிறைய வியூஸ் இருக்கலாம், ஃபாலோவர்ஸ் இருக்கலாம். அதெல்லாம் எதுக்கு தேவை கிடையாது, நமக்கு தேவை கிடையாது. நம்ம அதை இப்போ ஒரு போன சாப்டர்ல தான் நம்ம படித்தோம். நயத் வச்சித்திரபதம் ஹரேர்யசோ ஜெகத் பவித்ரம் பிரகிருணீத கர்ஹிச்சித் தத் வாயசம் தீர்த்தம் உஷந்தி மானசா நயத்ர ஹம்ச நிரமந்தி உஷிக்ஷயாக அப்படின்னு. காக்கைகள் கூடுற இடத்துல அன்னப்பறவைகளுக்கு எந்த வேலையும் கிடையாது. ஆன்மீகம் மாதிரியே இருக்கலாம், ஆனா அதை நம்ம கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுடைய மென்டாலிட்டி எப்படின்னா, நாங்கெல்லாம் சொல்றோம் நீ தான் எங்களுடைய குரு, அப்போ நீ என்ன பண்ண, நான் சொல்றதை நீ கேளு, அந்த மாதிரி குரு நீ எனக்கு. ஸோ நம்மளுடைய மென்டாலிட்டி இதெல்லாம் தான் அனர்த்தங்கள். அனர்த்த நிவர்த்தி அப்படிங்கிறது இட்ஸ் எ வேஸ்ட் சப்ஜெக்ட். எப்போ நம்ம அனர்த்தங்கள் எல்லாம் போய் எப்போ ஆன்மீக குரு மேல நமக்கு ஸ்திரமான நம்பிக்கை வருதோ அப்பதான் பகவான் நம்மளை ஏத்துப்பார். ஸோ தயவு செய்து இந்த குரூப் வந்து இட் இஸ் ஃபுல்லி டெடிகேட்டட் ஃபார் பிரபுபாதா அண்ட் ஹிஸ் ஃபாலோயர்ஸ். அதனால அன்ஆத்தரைஸ்டு போஸ்ட் எதுவும் போடாதீங்க. நீங்க பார்க்கறதையும் தவிர்க்கிறது தான் நல்லது. ஆனா நான் வந்து உங்களை வந்து ஓவராலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம், அவ்வளவுதான் பண்ண முடியுமே தவிர ஒவ்வொருத்தருடைய இதையும் நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அது அவங்களுடைய விருப்பம். போக போகத்தான் நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஸோ இத்தனை நாள் கேட்டோமே, நம்ம வாழ்க்கையில என்ன மாறி இருக்கும்? ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஸோ இத்தனை நாள் யார் யாரோ பேசிலாம் கேட்டோம்ல, பட்டிமன்றம்லாம் கேட்டிருக்கோம்ல, என்ன மாறி இருக்கும்? என்ன பண்ணோம்? நம்ம பகவானுடைய நாமத்தை சொன்னோமா? ஏகாதசி விரதம் இருந்தோமா? நாம் இந்த உடல் இல்ல ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? நம்மக்கிட்ட என்ன ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மெண்ட் இருந்தது? உண்மையிலே சொல்லப்போனா எங்கள் ஊர் கும்பகோணம், எங்கள் வீடு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சுத்தி கோவில். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேதநாராயண பெருமாள், வரதராஜ பெருமாள், இந்த பக்கம் திரும்பினா ராமசுவாமி, கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நடந்தா சாரங்கபாணி, இன்னொரு 10 நிமிஷம் நடந்தா சக்கரபாணி, கும்பேஸ்வரர், நாகேஸ்வரர், சோமேஸ்வரர், அபிமுகேஸ்வரர், கோவில் நகரம். நீங்க ஒரு 5 நிமிஷம் நடந்தா கூட ஒரு பெரிய கோவிலை சுத்தி தான் வரணும். இத்தனை பேருக்கு நடுவுல நாங்க எங்க எங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எங்க இருந்தது? சினிமா தியேட்டர், நான்வெஜ் ஹோட்டல். 40 வருஷம் அந்த மாதிரி வாழ்க்கை. எப்போ பிரபுபாதருடைய தொடர்பு கிடைச்சதோ, இப்படி போட்டு போறதோட சரி. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்க உச்சி பிள்ளையார் பார்த்து இப்படி ஸ்கூல் டேஸ்ல நீங்க சக்கரபாணி கோயில் சுத்திருப்பீங்கன்னு நான் நினைச்சல.
எவ்ரி இயர் சுத்தி ஏகப்பட்ட சுத்து அந்த இதெல்லாம் படிச்சு இந்த ஸ்லோகம் எல்லாம் படிச்சு ஸோ சக்கரவாணி போய் ஆ ஸோ அந்த மாதிரி எங்க வாழ்க்கை இருந்தது. ஆனா யார் மாத்தினா? பிரபுபாதர். ஒரே ஷாட்ல பிரபுபாதர் என்ன பண்ணாரு? எல்லா அனர்த்தங்களையும் போக்கிட்டாரு. அந்த புகலிடங்கள்லாம் நாங்க இப்ப விட்டுட்டோம். ஹோட்டல், சினிமா அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து சாரங்கபாணியை கிராஸ் பண்ணி போகும்போது ஆறா முதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாய் நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீ திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே. எப்படி இதெல்லாம் வந்தது? ஸோ வி ஷுட் பி டெடிகேட்டட் டு அவர் ஆச்சாரியா அண்ட் அவர் பரம்பரா. அப்பத்தான் நம்மளால ஆன்மீகத்துல கொஞ்சமாவது எதையாவது புரிஞ்சுக்க முடியுமே தவிர, அவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறாங்க, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. வாட் இஸ் தி பெனிஃபிட் வி ஆர் கெட்டிங்? நத்திங். நம்ம பார்த்தோம், பால் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே பால் பாம்பு தீண்டுச்சு அப்படின்னாக்க அது என்ன பண்ணக்கூடாது? அது விஷமாயிடும். அதை நம்ம சாப்பிடக்கூடாது. அதனால தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. பிரபுபாத் வந்து எவ்வளவு முயற்சி எடுத்து நமக்கு இந்த பாகவதத்தை கொடுத்துருக்காரு. இதை ஷேர் பண்ணுங்க. பாகவத்தோட பேஜஸ் எடுத்து போட்டோ எடுத்து ஷேர் பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு ஸ்பீச் எடுத்து ஷேர் பண்ணுங்க, இஸ்கான் டிவோட்டிஸ் பேசுறதை ஷேர் பண்ணுங்க. அதெல்லாம் நான் வேண்டான்னு சொல்லவே இல்லை. ஆனா தயவு செய்து அன்ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் பேசுறத இந்த குரூப்ல ஷேர் பண்ணாதீங்க. இது நமக்கு தேவையில்லாத ஒரு கால விரயம் தான். ஸோ அதனால அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் எந்த அளவுக்கு அதை புரிஞ்சு நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை வந்து ப்ரொடெக்டட். இட் வில் பி ப்ரொடெக்டட். ரொம்ப சேஃபா இருக்கலாம் நம்ம. அதனால எனக்கு தயவு செய்து அனுப்பாதீங்க, இந்த குரூப்லையும் போடாதீங்க. இது என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஸோ என்னால் எதை வேணா காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியும், ஆனால் இதை மட்டும் என்னால் காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. ஸோ பிரபுபாத் லெக்சர்ஸ், பிரபுபாவுடைய ஃபாலோவர்ஸுடைய லெக்சர்ஸை தவிர வேற எதையும் கேட்கறது பார்க்கறது இதெல்லாம் வந்து பண்ணோம் அப்படின்னாக்க தெரிஞ்சே நம்ம வந்து ஒரு பாழுங்கடத்துல போய் குதிக்கிற மாதிரி. ஓகே 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 மாதாஜி, சாரி சொல்லிட்டீங்க, ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இனிமே தயவு செய்து அதை போடாதீங்க. இதெல்லாம் புரிய வைக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இதை வந்து சொல்றேனே தவிர யாரையும் வந்து ஹர்ட் பண்ணணுங்கிறது என்னுடைய எண்ணம் கிடையாது. எல்லாரும் இதை புரிஞ்சுக்கணும். ஆச்சாரிய பரம்பரையுடைய அந்த இதை வந்து புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா வந்து ஆன்மீகத்தை இப்படி பேசி பேசி பழக்கம் ஆயிடுச்சு நமக்கு. யார் வேணா ஆன்மீகம் பேசலாம் அப்படின்னு ஆனதுனாலதான் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்க இருக்கிறது. அது என்னது? கீதாச்சாரம். எங்க இருக்கு பகவத்கீதையில அந்த மாதிரி? எங்க இருக்கு பகவத்கீதையில அந்த மாதிரி? ஒரு வார்த்தை கூட கிடையாது. எந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு கிருஷ்ணர் அந்த மாதிரி? யாராவது தட்டி கேட்டிருக்கோமா? இது வரைக்கும் கேட்க முடிஞ்சதா? கேட்டிருக்கோமா? ஏன்? மூளை மழுங்கி இருக்கோம் நம்ம. அதை தட்டி கேட்கறது கூட. ஏன்னா பகவத்கீதைனா என்னன்னே தெரியாதே. பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சாதானே. ஸோ அதனால வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஸோ அதனால தான் நான் இதை ஷேர் பண்ணேன். ஓகே, நாம இன்னைக்கு நம்மளுடைய பாகவதத்துக்குள்ள போகலாம். ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் அத்தியாயம் 6. எத்தனாவது பதம் படிக்கிறோம் நம்ம? 23. ஓகே, தேங்க்யூ. சத்சேவயா தீர்கயா பி ஜாதா மயி திருடம் மதிஹி. 24 மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, 24 மாதாஜி. எஸ், ஆமா, இது 23 படிச்சிட்டோம். கொஞ்ச நாள் கூட ஈடுபட்டிருந்தா கூட அவங்க வந்து ஆன்மீக உலகத்திற்கு திரும்ப போவாங்க அப்படிங்கிறத படிச்சிட்டோம். ஓகே, 24. மதிர் மயி நிபத்தேயம் ந விபத்யேத கர்ஹிசித் பிரஜா சர்க நிரதேபி ஸ்மிருதிஷ்ச மத் அனுகிரஹாத். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவ்யதராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். எனது பக்தியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள அறிவு எந்த நேரத்திலும் அழிக்கப்பட முடியாதது ஆகும். சிருஷ்டி மற்றும் அழிவு காலங்களிலும் கூட என் கருணையினால் உனது நினைவாற்றல் தொடர்ந்து இருக்கும். ஸோ பகவான் எப்படி உங்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டார் பாருங்க. என்னுடைய கருணையினால சிருஷ்டி, அதுக்கப்புறம் அழிவு, இந்த காலத்துல கூட உன்னுடைய அந்த நினைவாற்றல் உனக்கு போகவே போகாது. பகவத்கீதையில 15வது அத்தியாயத்துல 15வது ஸ்லோகத்துல பகவான் சொல்ற, சர்வஸ்ய சாஹம் ஹ்ருதி சந்நிவிஷ்டோ மத்த ஸ்மிருதிர் ஞானம் அபோஹனம் ச வேதைஷ்ச சர்வைரஹமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேத விதேவ சாஹம் அப்படின்னு சொல்றார். ஸ்மிருதிர் ஞானம் அபோகனம், இது மூணையும் பகவான் தான் கொடுக்கிறார். ஸ்மிருதி அப்படின்னா நினைவாற்றல், ஞானம் அப்படின்னா அறிவு, அபோகனம்னா மறதி. இங்கே அந்த பையனுக்கு நாரதருடைய முற்பிறவியில அவர் ஒரு வேலைக்காரியோட பையனா இருந்த அந்த பையனுக்கு
உன்னுடைய நினைவாற்றல் அப்படிங்கிறது எந்த காலத்திலையும் அந்த பிரளய காலத்துல கூட உன்னுடைய நினைவாற்றல் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்கிறார். ஓகே, சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி, படிக்கிறேன் ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பொருளுரை. பரமபுருஷ பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டு ஒருபோதும் வீணாவதில்லை. பரமபுருஷர் நித்தியமானவர் என்பதால் அவரது தொண்டிலோ அல்லது அவருக்கு சம்பந்தமுள்ள வேறெதிலோ உபயோகிக்கப்படும் அறிவும் நிரந்தரமானதாகும். பிறவிதோறும் பரமபுருஷருக்கு செய்யும் இத்தகைய பக்தி தொண்டு திரட்டப்பட்டு பக்தன் முழு பக்குவத்தை அடையும் பொழுது அவனது மொத்த சேவையும் கூட்டப்பட்டு பரமபுருஷ பகவானின் சகவாசத்தில் நுழைவதற்கு அவனை தகுதியுள்ளவனாக ஆக்குகிறது. இவ்வாறு திரட்டப்படும் பகவத் தொண்டு ஒருபோதும் அழிந்து விடுவதில்லை. பக்தன் முழு பக்குவத்தை அடையும் வரை அது அதிகரித்துக் கொண்டே போகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஸோ இதுக்கு நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்ற உதாரணம் என்ன அப்படின்னாக்க, பாலை நம்ம அடுப்புல வச்சோடனே அது என்ன ஆயிடுறது இல்ல, பொங்கி வந்துடுறது இல்ல. கொஞ்சம் டைம் எடுக்குது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா சூடாகி அது பொங்கி வருது. அந்த மாதிரி பொங்கி வந்த பாலை நீங்க சிம்ல வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த பால் கொஞ்சம் கொஞ்சமா கொதிக்க ஆரம்பிக்கும். பொங்கி வழியாது, ஆனா கொதிக்க ஆரம்பிக்கும். அப்படி கொதிச்சு 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 என்ன ஆகும், இந்த பால் கொஞ்சம் கொஞ்சமா சுண்டி போகும். அப்படி சுண்டி அது நல்ல பக்குவத்துல வரும்போது நம்ம அதை என்ன பண்ணலாம், பால்கோவாவா பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி பக்தி தொண்டு அப்படிங்கிறது சேர சேர சேரனால எப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம உடனே பகவானுக்கு ஒரு சேவை செய்யறதுக்கு தயாரா இருக்கணும். இந்த மாதிரி பகவானுடைய சேவையில ஈடுபட்டு 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 எப்போ நம்ம முழு பக்குவத்தை அடைகிறோமோ அப்போ என்ன ஆகும், அது வீணாவே போகவே போகாது. இதான் நம்ம இங்க பாக்குறோம். ஸோ அதனால இதுக்கு ஓட்ட பாத்திரம் என்ன, இந்த மாதிரி ஒரு பக்கம் பக்தி பண்றது, இன்னொரு பக்கம் ஓட்ட பாத்திரம் என்ன, அந்த பாத்திரம் ஓட்டையாகி அதெல்லாம் லீக் ஆகுதுன்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளுடைய அனர்த்தங்களால என்ன ஆகும், அது லீக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால we should be very careful in rendering devotional service to the lotus feet of the Lord. ஸோ அதனால ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். ஏதாவத் உத்போபராம தத் மகத் பூதம் தபோலிங்கம் அலிங்கமீஸ்வரம் அகம் ச தஸ்மை மகதாம் மஹ்யசே ஸ்ரீஷ்ண அவநாமம் விததே அனுகம்பிதக. பிறகு ஒளி வடிவமானவரும் கண்களுக்கு புலப்படாதவரும் ஆனால் மிகவும் அற்புதமானவருமான அப்பரம அதிகாரி பேசுவதை நிறுத்தி கொண்டார். நான் நன்றியுடன் சிரம் தாழ்த்தி அவருக்கு வணக்கம் செலுத்தினேன். ஸோ அனுகம்பித இந்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. அனுகம்பா அப்படின்னாக்க பகவானுடைய கருணை, காரணமற்ற கருணை. பகவானுக்கு எந்த அவசியமும் கிடையாது நம்மள மாதிரி இருக்கிறவங்க மேல கருணை காட்டணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஆனா தன்னுடைய காரணமற்ற கருணையினால நமக்கு பகவான் எல்லா விதமான வசதிகளையும் கொடுத்ததோடு அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். இப்போ யாராவது ஒருத்தர் உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, உன் சகவாசமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றவர்கிட்ட போய் நம்மளை பத்தி சொல்லுவோமா, நான் இப்படின்னா அப்படி அப்படின்னு நம்ம போய் சொல்லுவோமா? அவரை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், என்னத்தான் பிடிக்காதுல்ல, அப்புறம் என்ன உன்கிட்ட பேச்சு அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டே இருப்போம். ஆனா பகவான் என்ன பண்றார், நீங்க வேண்டாம், நீ வேண்டாம், கடவுளே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். கடவுள் எல்லாரும் கடவுள், நீ கடவுள் நானும் கடவுள் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு நடுவுல பகவான் பரமாத்மாவா எல்லாருடைய இதயத்திலயும் இருக்கார். தான் அனுகம்பா அப்படின்னு சொல்றது. அகாரணமான கருணை இல்ல, அகாரணமான கருணை. சோபனா மாதாஜி படிக்கிறீங்களா? ஆமா தாச்சி. ஹரே கிருஷ்ணா. இல்ல பக்தி வேதாந்த பிரபுபாதருக்கு ஜெய். பரமபுருஷ பகவான் காணப்படவில்லை, ஆனால் அவரது குரல் மட்டும் தான் ஒலித்தது என்பதில் எந்த வேறுபாடும் இல்லை. பரமபுருஷர் அவரது சுவாசத்தினால் 4 வேதங்களையும் உண்டாக்கினார். அவர் வேதங்களின் தெய்வீக ஒலியின் வாயிலாக காணவும் உணரவும் படுகிறார். அதை போலவே பகவத்கீதை பகவானின் ஓசை வடிவமாகும். இவைகளின் ஒத்த தன்மையில் எந்த வேறுபாடும் இல்லை. அதாவது தெய்வீகமான இவ்வோசையை விடாப்பிடியாக ஜபிப்பதால் பகவானை காணவும் கேட்கவும் முடியும் என்பது இதன் முடிவாகும். தேங்க்யூ மாதாஜி. இப்ப பிரபா சொல்றார், பகவானுடைய
வார்த்தைக்கும் பகவானுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இன்னைக்கும் பகவத்கீதையில பகவான் வந்து அவருடைய சொந்த வார்த்தைகள், அவர் பேசின வார்த்தைகள், அதனால்தான் அந்த இதுக்கே பேர் வந்து பகவானுடைய கீதம், அதனால்தான் பகவத்கீதை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை நாம வந்து பகவான் சொன்ன அந்த வார்த்தைகளை திரும்ப நாம சொல்லும் போது பகவான் நேரடியா தர்ஷனம் பண்றோம். பட் நம்முடைய புலன்கள் மழுங்கி இருக்கிறதுனால என்ன பண்ண முடியல, அதை நம்மளால உணர முடியல. ஆனா யார் ஒருத்தர் நம்பிக்கையோட இந்த மாதிரி சாஸ்திரங்களை படிக்கிறாங்களோ அவங்களால நிச்சயமா அதுல பகவான் இருக்கிறத உணர முடியும். நாமானி அனந்தஸ்ய ஹதத்ர படன் குஹ்யானி பத்ராணி கிருதானி ச ஸ்மரன் காம் பர்யட்டம் ஸ்துஷ்டமனா கதஸ்பிருகः காலம் பிரதீக்ஷன் விமதோபி மத்சரக. இவ்வாறு நான் ஜட உலக வழக்குகள் அனைத்தையும் கைவிட்டு பகவானின் நாமத்தையும் புகழையும் இடைவிடாமல் பாடத் துவங்கினேன். பகவானின் உன்னத லீலைகளை பற்றி இவ்வாறு பாடுவதும் நினைவிற்கொள்வதும் நன்மை அளிக்கக்கூடியவை ஆகும். அவ்வாறு செய்து கொண்டு பூரண திருப்தியுடனும் பணிவுடனும் பொறாமையின்றியும் நான் உலகம் முழுவதிலும் பிரயாணம் செய்தேன். விமத்சர அப்படின்னா பொறாமை இல்லாம இருக்கிறது. நம்ம அந்த மாதிரி ஆகணும். யார் மேலேயும் நமக்கு என்ன வரக்கூடாது, பொறாமை வரக்கூடாது. நம்மளை விட யாராவது நல்லா சொல்றாங்க, நிறைய வாய்ப்பு கிடைக்குது, அவங்களுக்கு பகவானுடைய கருணை நிறைய கிடைக்குது அப்படிலாம் நம்ம யாரை பார்த்தும் என்ன பண்ணக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது. முதல்ல பௌதிக பொறாமையிலேருந்து விடுபடணும். அதுக்கப்புறம் ஆன்மீகமாகவும் நம்ம யாரை பார்த்தும் பொறாமைப்படக்கூடாது. நான் இத்தனை வருஷமா இருக்கேன், எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, என்னை விட பின்னாடி வந்தவங்க எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க, நாம ஃபேமஸ் ஆகிறதுக்கோ இல்லை வேற எதுக்கோ வந்து பகவானை வழிபடலை. நாம எதுக்காக பகவானை வழிபடுறோம்? நாம தூய்மை அடையணும். சேத்தோ தர்ப்பண மார்ஜனம். நம்ம மனம், நம்மளுடைய இதயம் தூய்மை அடையணும். நாம ஒழுங்கா அந்த 4 சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கணும். தேவையில்லாத காட்சிகளை பார்க்கக்கூடாது. பகவானுடைய பிரசாதத்தை மட்டும்தான் சாப்பிடணும். தவறான ஆண் பெண் உறவு சித்தரிக்கிற அந்த காட்சிகள், அதை பத்தி கேட்கறது, அதெல்லாம் தவிர்க்கணும். சூதாட்டம் கூடாது. புலன் இன்பத்துக்குனாக நம்ம வந்து இந்த மாதிரி போதை, எதுவும் எல்லாமே போதை தான். போதை அப்படிங்கிறதுல நம்ம எது எது அடிமைப்படுத்தி வச்சிருக்கோ அதெல்லாமும் போதை தான். அதெல்லாம் விட்டு நாம வந்து விலகி வரணும். பகவானுடைய நாமத்தை சொல்லணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானுடைய நாமத்துல நமக்கு அந்த ருச்சி வரணும். இதுக்காக தான் நம்ம வந்திருக்கோமே தவிர பெயர் புகழ் இதுக்காகலாம் நம்ம வந்து வரல. இந்த மாதிரி விபத்சர பக்தரா நம்ம வந்து மாறணும். சேது பிரபு படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய ஸ்ரீலஸ்ரீ பிரபுபாதர் விஜய். இவ்வாறாக நமது சொந்த உதாரணத்தின் மூலமாக உண்மையான ஒரு பக்தரின் வாழ்வு மிக நாரத முனிவரால் சுருக்கமாக விளக்கப்பட்டுள்ளது. அத்தகைய ஒரு பக்தர் பகவானால் அல்லது அவர் உண்மையான பிரதிநிதியால் தீட்சிக்கப்பட்ட பிறகு பாடுவதை சிறமேற்கொண்டு அப்பெருமைகளை மற்றவரும் பயனர்கள் பகவானை அடைய வேண்டும் சரியா கேட்கல மாதாஜி. செயல்படுகின்றனர். பகவானை அடைய வேண்டும் என்று. பிரபு உங்க லைன் ரொம்ப கட் ஆகுது. பிரபு உங்க லைன் ரொம்ப கட் ஆகுது. வேற யாராவது படிக்கட்டும் பிரபு. சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா படிங்கம்மா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளறிவு வழங்கிய தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். இவ்வாறாக தமது சொந்த உதாரணத்தின் மூலமாக உண்மையான ஒரு பக்தரின் வாழ்வு இங்கு நாரத முனிவரால் சுருக்கமாக விளக்கப்பட்டுள்ளது. அத்தகைய ஒரு பக்தர் பகவானால் அல்லது அவரது உண்மையான பிரதிநிதியால் தீட்சை அளிக்கப்பட்ட பிறகு பகவானின் பெருமைகளை பாடுவதை சிறமேற்கொண்டு அப்பெருமைகளை மற்றவர்களும் கேட்டு பயனடைவார்கள் என்பதற்காக அவர் பிரச்சாரம் செய்து கொண்டு உலகம் முழுவதிலும் பிரயாணம் செய்கிறார். இத்தகைய பக்தர்கள் பௌதீக லாபங்களை விரும்புவதில்லை. முக்தி அல்லது பகவானை அடைய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துடன் தான் அவர்கள் செயற்படுகின்றனர். பகவானை அடைய வேண்டும் என்ற வாழ்வின் மிக உயர்ந்த நோக்கத்தை அவர்கள் கொண்டிருப்பதால் யாரிடமும் அவர்கள் பொறாமை கொண்டவர்களாக இருப்பதே இல்லை.
பகவானை அடையும் தகுதியை பெற்றிருக்கிறோம் என்ற அகம்பாவம் அவர்களிடம் இருப்பதில்லை. பகவானின் புனிதமான நாமம், புகழ் மற்றும் லீலைகள் ஆகியவற்றை பாடுவதும் அவற்றை நிறைவில் கொள்வதும் தான் அவர்களுக்குள்ள ஒரே தொழிலாகும். மேலும் பௌதீக லாபத்தை எதிர்பார்க்காமல் பிறருடைய நன்மைக்காக பகவானின் நாமத்தை பரப்புவதே அவர்களுடைய தொழிலாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஹரே நமஸ்காரம். கிருஷ்ணா, நமஸ்காரம். தேங்க்யூம்மா. இது தேங்க்யூ மாதாஜி. பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அதிகாரம். அதாவது எப்படி வந்து ஒரு மருத்துவர் அவர் வந்து அந்த மருத்துவ சிகிச்சை கொடுக்கறதுக்கு ஒரு அதிகாரம், அவருக்கு வந்து அந்த அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலேருந்து அவருக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்து, எஸ் இவர் பாஸ் பண்ணிட்டாரு, இவர் வந்து மருத்துவரா இனிமேல் வந்து அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எப்படி அதிகாரம் கிடைக்குதோ, அந்த மாதிரி பக்தியை பயிற்சி பண்றதுக்கும் நமக்கு என்ன வேணும்? அதிகாரம் வேணும். அதுதான் ஆன்மீக குருவினால கொடுக்கப்படுற தீட்சை. அப்படி தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் நாரத முனிவர் அந்த பையன் என்ன பண்றாரு? பகவானுடைய நாமத்தை பாடிக்கிட்டு அதை எல்லாருக்கும் அதை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு நாடு நகரம் எல்லாம் சுத்தி வர்றாரு. அதுக்கப்புறம் இதுதான் ஒரு தூய பக்தர் பண்ணக்கூடிய செயல். ஸ்ரீல பிரபுபாதர் அவருடைய 22வது வயசுல அவருடைய ஆன்மீக குருவை சந்திச்சார். 22 வயசு அவருக்கு, பிரபுபாதருக்கு. அவருக்கு காலேஜில் படிக்கும்போது அவருக்கு முதல் பேட்ச் யாரு அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அப்போ இந்திய விடுதலை இயக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பமாயிட்டே இருந்தது. காந்தி வந்து இந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் அடித்தளம் அப்பதான் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்க, இந்த வெள்ளைக்காரங்க கொடுக்குற பட்டத்தை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி காந்தி வந்து பிரச்சாரம் பண்றாரு. அதனால பிரபுபாதருடைய அந்த பேட்ச், அந்த காலேஜில் படிச்ச ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் காலேஜில் படித்தார், கல்கட்டாவில் மிகப்பெரிய கல்லூரியில் படித்தார் பிரபுபாதர். அந்த கல்லூரியில் படிக்கும்போது அவரோட பேட்சில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணாங்கன்னா பாய்காட் பண்ணிட்டாங்க. இந்த டிகிரியை அவங்க வாங்கவே இல்லை, அதை கம்ப்ளீட் பண்ணவும் இல்லை, எல்லா காலேஜை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. அப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து இராணுவ படையை திரட்டுறதுக்கு அவர் வந்து ஒரு பக்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்கார். இந்த துப்பாக்கிகள்லாம் தயாரிக்கிறது, அதுல வெடி மருந்துகள்லாம் எப்படி தயாரிக்கிறது அப்படிலாம் வந்து இளைஞர்களுக்கு அவர் பயிற்சி பண்ணிட்டு இருக்கார். பிரபுபாதருக்கு காந்தியுடைய இயக்கத்து மேல ரொம்ப கவர்ச்சி இருந்தது. அவர் பண்ற அவர் சொல்றதெல்லாம் சரியா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அதுல கவர்ச்சி இருந்தது. அப்போ ஒரு மாற்றம் பிரபுபாதுடைய வாழ்க்கையில என்ன ஏற்படுது அப்படின்னா, அவருடைய நண்பர் அவர் என்ன பண்றாருன்னா, பிரபுபாதரை வந்து அபய்சரண், அவர் பேர் இல்லையா, அபய்சரணை வந்து ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிடுறார். நீ வா, நம்ம ஒரு சாதுவை போய் பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிடுறார். அப்போ அபய்சரண் சொல்றாரு, அபய் பாபுன்னு சொல்லுவாங்க, அபய் பாபு சொல்றாரு, எங்க வீட்டுல நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போதே ஏகப்பட்ட சாதுக்கள் வந்திருக்காங்கப்பா. எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் யாராவது சாதுக்களை பார்த்தாருன்னா உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு பிரசாதம் கொடுத்து எங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ண சொல்லி, இது நான் எவ்வளோ பேர் சாதுக்களை பார்த்துட்டேன், நான் இனிமே எந்த சாதுவும் நான் பார்க்க வரல அப்படின்னு சொல்றேன். இல்ல இல்ல, நீ சொல்ற மாதிரி கிடையாது இந்த சாது, நீ வந்து பாரு. ஏன்னா அப்போ நிறைய பேர் போலிகளும் இருந்தாங்க, உண்மையான சாதுக்களும் இப்போ இருந்தாங்க. அதனால பிரபுபாதருக்கு அதுல ரொம்ப ஒன்றும் விருப்பம் இல்லை, அபைக்கு ரொம்ப விருப்பம் இல்லை. அப்ப மறுத்து சொல்றார், நான் ஒன்றும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றார். ஆனா அந்த நண்பர் விடாம என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு தடவை வந்து இவரை பாரு, இவரை வந்து பார்த்து அவர்கிட்ட பேசி பாரு, அவர் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கார் அப்படின்னு சொல்றார். அப்பதான் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கல்கட்டால கௌடிய மடத்தை நிறுவியிருக்கார். 64 கௌடிய மடங்களை அவர் இந்தியா முழுக்க அப்போ வந்து ஸ்தாபிதம் பண்ணார். இப்போ கல்கட்டால ஒரு கௌடிய மடத்தை அவர் நிறுவியிருக்கார். அப்போ அங்க இருக்கார், பக்தி சித்தாந்த சரஸ்வதி கல்கட்டால இருக்கார். அப்போ தன்னுடைய நண்பரோட சேர்ந்து பிரபுபாதர் அவரை பார்க்கறதுக்காக போறார். அவர் போகும்போது அந்த சின்ன ஹால், அங்க வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி உட்கார்ந்துருக்கார், ஒரு சொற்பொழிவு கொடுத்துட்டு இருக்கார். இவங்க 2 பேரும் போய் அங்க உட்காந்து கேட்குறாங்க. இது அவங்களுடைய வழக்கம், இந்த மாதிரி சொற்பொழிவு கொடுப்பாங்க, பாகவதத்துலேருந்து எடுத்து சொல்லுவாங்க, அதை உட்காந்து சின்ன வயசுலேருந்து கேட்டு கேட்டு பழக்கம் இருக்கு. போய் உட்காந்துக்கிறாங்க, போய் கேட்குறாங்க. அப்போ அந்த சொற்பொழிவு முடிஞ்ச உடனே பக்தி சித்தாந்த சரஸ்வதி பிரபுபாதரை பார்த்து கேட்கிறார், அபய்சரனை பார்த்து கேட்கிறார். இவர் யாருன்னு அவருக்கு தெரியாது, அவர் யாருன்னு இவருக்கு தெரியாது, ஆனால் அவரை பார்த்து கேட்கிறார், நீ எல்லாம் படிச்ச இளைஞர்களா இருக்கீங்க, எதுக்காக இந்த கிருஷ்ண பக்தியை நீங்க வெளிநாட்டுல கொண்டு போய் இங்கிலீஷ்ல வந்து நீங்க பிரச்சாரம் பண்ணக்கூடாது, ஆங்கிலத்துல போய் பிரச்சாரம் பண்ணுங்க வெளிநாடுகள்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே பிரபுபாதர் வந்து அவருடைய ஆன்மீக குருக்கிட்ட கேட்கிறார், என்ன நீங்க இந்த மாதிரி கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் பண்ண சொல்றீங்க, இப்போ நம்ம இருக்கிற நிலையில இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டியதானே ரொம்ப முக்கியமான விஷயம், சுதந்திரத்துக்காக தானே நம்ம பாடுபடணும், நாம எதுக்காக கிருஷ்ண பக்தியை இப்போ போய் பிரச்சாரம் பண்ணணும்? அது இல்லாம ஒரு அடிமைப்பட்ட நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு யாராவது போய் பேசினா யார் கேட்பாங்க? நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ணும்போது யாராவது கேட்பாங்க. ஆனா இப்ப போனோம் அப்படின்னா நீயே ஒரு அடிமை, நீ வந்து என்ன எங்களுக்கு சொல்ற அப்படிதானே கேட்பாங்க மக்கள் அப்படின்னு பிரபுபாதர் கேட்கிறார்.
அப்ப பக்தி சித்தாந்த சரஸ்வதி சொல்ற, கிருஷ்ண உணர்வு பிரச்சாரம் தான் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது. இந்த சுதந்திரம் அதெல்லாம் நமக்கு ஒன்றும் அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா, சுதந்திரம் வாங்கினா கூட நம்ம அடிமையா தான் இருக்க போறோம். புலன்களுக்கு அடிமையா தான் இருக்க போறோம். உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறது கிருஷ்ண உணர்வு தான். யார் ஒருத்தர் கிருஷ்ண உணர்வு நிலைக்கு வர்றாங்களோ அவங்க தான் உண்மையிலே சுதந்திரமானவர்கள். மற்றவங்க எல்லாம் புலன்களுக்கு அடிமையா இருக்க போறவங்க தான். அப்படின்னு சொல்லி இந்த ஆட்சி மாற்றங்கள் அப்படிங்கிறது காலகாலமா நடந்துகிட்டே தான் இருக்கு. இது இந்த பௌதிக உலகத்தினுடைய நியதி. இதுக்காக கிருஷ்ண உணர்வு பிரச்சாரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றார். அப்போ பிரபுபாதருக்கு புரியுது, பகவான் சைத்தன்யருடைய உபதேசங்கள் சரியான ஒரு நபர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் இவர் தான் என்னுடைய ஆன்மீக குரு அப்படின்னு பிரபுபாதர் அவரை ஏத்துக்கிறார். அப்பத்திலேந்து 22வது வயசுலேருந்து ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய ஆன்மீக குருடைய கட்டளையை எப்படி நிறைவேற்றலாம், எப்படி நாம வெளிநாடுகளுக்கு போய் பிரச்சாரம் பண்ண சொல்லியிருக்கிறாரு, இதை எப்படி நம்ம நிறைவேற்றலாம். ஏன்னா அப்போ அவருக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு. அந்த நாளெல்லாம் சரியான வயதுல திருமணம் செஞ்சு வச்சிருவாங்க. படிக்கிறாங்க, அதை பத்தி எல்லாம் பார்க்க மாட்டாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ அவருக்கு திருமணம் ஆகி இருந்தது, மனைவி இருந்தாங்க. ஆனாலும் அவருடைய எண்ணம் முழுக்க எப்போ நம்ம ஆன்மீக குருவுடைய கட்டளையை நிறைவேற்றுவோம் அப்படின்னே அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார். அது எப்போ சாத்தியமாச்சு? அவருடைய 68வது வயசுல சாத்தியமாச்சு. ஸோ அது வரைக்கும் அவர் சும்மா இருந்தாருன்னா சும்மா கிடையாது. எப்பவுமே இந்த முயற்சியில அவர் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தார். அதுதான் தூய பக்தர்களுடைய அடையாளம். தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் 10 வருஷம் கழிச்சு தான் பிரபுபாத் தீட்சை வாங்கினார். ஆனா தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் கௌடிய மடத்தினுடைய செயல்களில் ஈடுபட்டு அதுக்கு உண்டான உதவிகள் செய்யறது, நிறைய ஆர்டிகிள்ஸ் எழுதுறது, நிறைய பத்திரிகைகள்ல அவருடைய ஆர்டிகிள்ஸ் அதெல்லாம் பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பிரசுரமாகி இருக்கு. அப்பதான் அவருக்கு பக்தி வேதாந்த பட்டத்தை பக்தி சித்தாந்த சரஸ்வதி கொடுக்குறார். அவருடைய ஆன்மீக குருவுடைய அந்த வியாச பூஜை அன்னைக்கு தன்னுடைய ஆன்மீக குருவை புகழ்ந்து ஒரு ஆர்டிகிள் எழுதுறார் பிரபுபாதர். அப்பதான் பக்தி வேதாந்தா அப்படிங்கிற பட்டத்தை ஸ்ரீல பிரபுபாதருக்கு அவர் கொடுத்தார். அதனால தூய பக்தர்கள் எப்பவுமே யாரை பார்த்தும் பொறாமப்படுறது கிடையாது. அவங்களுக்கு எந்த ஏக்கமோ வருத்தமோ கிடையாது. அவங்க எப்பவுமே பகவானுடைய புகழை எப்படி நம்ம பரப்புறது, அது மட்டும்தான் அவங்க சிந்தனையா இருக்கு. பகவானுடைய சேவை மட்டும்தான் அவங்க சிந்தனையா இருக்கிறதுனால மற்ற எதையும் அவங்க பொருட்படுத்துறது கிடையாது. அடுத்த ஸ்லோகம். ஏவம் கிருஷ்ணமதேர் பிரம்மன் தாசத் தஸ்யாமலாத்மனஹ காலக பிராதுரபூத் காலே தடித் சௌதாமனீயதா. எனவே பிராமணரான வியாசதேவரே, கிருஷ்ணரை பற்றிய எண்ணத்தில் முழுமையாக நான் ஆழ்ந்திருந்ததால் என்னிடம் எந்த விதமான பற்றும் இருக்கவில்லை. இவ்வாறு எல்லா பௌதிக களங்கங்களில் இருந்தும் முற்றிலும் விடுபட்டிருந்த நான் மின்னலும் வெளிச்சமும் ஒரே நேரத்தில் தோன்றுவதைப் போல கிருஷ்ணரின் சிந்தனையில் ஆழ்ந்திருக்கும் போதே காலப்போக்கில் எனக்கு மரணமும் சம்பவித்தது. தன்னுடைய மரணத்தை கூட எவ்வளவு அழகா அவர் சொல்றாரு பாருங்க. இந்த மாதிரி பகவானை பத்தியே நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த உடல் மாற்றம் அப்படிங்கிறது கூட ஒரு க்ஷண நேரத்துல அவருக்கு ஏற்பட்டு போகுது. குணவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணரை பற்றிய எண்ணத்தில் முழுமையாக ஆழ்ந்திருப்பது என்பது பௌதீக அழுக்குகளை அல்லது ஆசைகளை களைவதாகும். பெரிய பணக்காரன் அற்பமான பொருள்களில் ஆசையை வளர்த்து கொள்ள மாட்டான். அதே போலவே நாத்திகன் நித்திய தன்மையை, பூரண அறிவும் ஆனந்தமும் கொண்ட வாழ்வை உடையதான ஆன்மீக உலகிற்கு செல்லும் உறுதி அளிக்கப்பட்ட பகவத் பக்தரும் கூட சாதாரண பௌதீக பொருட்களில் ஆசை கொள்வதில்லை. ஏனெனில் இப்பொருட்கள் உண்மையான பொருளின் நிழலை போன்றவை என்பதையும் இவற்றில் நிரந்தரமான நன்மை கிடையாது என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். இதுவே ஆன்மீக முன்னேற்றம் அடைந்தவருக்குள் அறிகுறியாகும். மேலும் காலப்போக்கில் தூய பக்தர் ஒருவர் தம்மை முழுமையாக தயார்படுத்திக் கொள்ளும் பொழுது திடீரென்று உடல் மாற்றம் ஏற்படுகிறது. இது பொதுவாக மரணம் என்று அழைக்கப்படுகிறது. தூய பக்தருக்கு இத்தகைய மாற்றம் மின்னலை போல் நிகழ்கிறது. அதே நேரத்தில் வெளிச்சமும் பின்தொடர்கிறது. அதாவது பக்தர் ஒருவர் தனது பௌதீக உடலை கைவிடும் அதே சமயத்தில் பகவானின் விருப்பத்தால் ஓர் ஆன்மீக உடலை பெறுகிறார்.
பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பு நெருப்பாக மாறி விடுவதைப் போலவே மரணத்துக்கு முன்பே தூய பக்தரின் உடல் ஆன்மீகமாக மாற்றப்படுவதால் அவரிடம் எந்த பௌதீக பற்றும் இருப்பதில்லை. ஹரே கிருஷ்ணா. ஸோ பக்தர்கள் எதை வந்து நோக்கி போயிட்டு இருக்காங்க? நித்தியமான தன்மை, பூரண அறிவு, ஆனந்தம், சச்சிதானந்த வாழ்க்கையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பௌதிக உலகத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு எந்த கவர்ச்சியும் வந்து கிடையாது. எதை பார்த்தும் அவங்க வந்து கவர்ச்சி அடைகிறது கிடையாது. ஆனா இதே ஒரு குழந்தைய எக்ஸிபிஷனுக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்னா, அந்த எக்ஸிபிஷன்ல இருக்கிற பொருள்களை எல்லாம் பார்த்து அந்த குழந்தை அங்கேயே மயங்கி போய் சில சமயங்கள்ல தன்னுடைய அப்பா அம்மாவை கூட என்ன பண்ணும், தொலைச்சிடும் இல்லையா? அந்த குழந்தை தொலைஞ்சு போயிடும். எக்ஸிபிஷன்ல நிறைய அறிவிப்பெல்லாம் வரும், இந்த குழந்தை தொலைஞ்சு போச்சு, இந்த குழந்தை இங்க அழுதுட்டு நிக்குது, இதோட பேர் இது, யாராவது அவங்க அப்பா அம்மா இருந்தீங்கன்னா வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்? பௌதிக கவர்ச்சினால அது என்ன பண்ணுச்சு, தனக்கு யார் காப்பாளரோ அந்த அவங்கள வந்து அது தொலைச்சிருச்சு. இல்லைன்னா அப்பா அம்மா அவங்க வேடிக்கை வந்துட்டு குழந்தைய தொலைச்சிருப்பாங்க. 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து தொலைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எஜிபிஷன்ல காணா போன குழந்தைங்க நம்ம யாரை தொலைச்சிட்டோம்? பகவானை தொலைச்சிட்டோம். எதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம? இங்க அந்த அந்த லைட்டு இங்க வந்து இது மாதிரி போட்டிருக்கு, இங்க ஒரு ராட்டினம் சுத்துது, அங்க இது சுத்துது, இங்க ஒண்ணு வருது, அது இந்த பௌதிக உலகத்துல இருக்கிற கவர்ச்சி. எதை பார்த்தாலும் நமக்கு ஆசையா இருக்கு. எதை பார்த்தாலும் அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும். இது எஜிபிஷன்ல காணா போன குழந்தை. ஆனா தூய பக்தர்கள் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்காங்க? நித்தியமான ஆனந்தமான அறிவுமயமான வாழ்வை, சச்சிதானந்த வாழ்வை நோக்கி அவங்க போயிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த மின்மினி பூச்சிகள் மேல எந்த கவர்ச்சியும் கிடையாது. அதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கும் போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? நமக்கு என்ன பாடம் அதுல? ஓ, என்னுடைய இந்த பௌதிக கவர்ச்சிகள் எல்லாம் நான் குறைச்சிக்கணும். பகவான் நாமத்து மேல எனக்கு கவர்ச்சி வரணும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாமத்தை சொல்லணும்னா பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும். இந்த சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள், வெங்காயம், பூண்டு, காப்பி, டீ, இதெல்லாம் வந்து அற்பமான விஷயங்கள். அதுக்கெல்லாம் மயங்கி அது இல்லாம டேஸ்டே கிடையாது, அது இல்லாம எப்படி சாப்பிட முடியும், அது இல்லாம எப்படி சமைக்க முடியும்? ஸோ நம்ம இந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? இன்னோவேட்டிவா இருக்கணும். ஸோ இதெல்லாம் விட்டு நம்ம எப்படி சுவையா வந்து, அது உண்மையான சுவை அதுதான். இப்பெல்லாம் அந்த வாசனை வந்தா எப்படி இருக்குன்னா, நாத்த மாதிரி இருக்குது, என்ன இப்படி நாறுது அப்படின்னு தோணுது. நம்ம தான் சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம். ஆனா இப்ப அது விட்டதுக்கு அப்புறம் தூய்மையா சத்துவகுணத்துல இருக்கிற உணவை சாப்பிடும்போது, இந்த ரஜோ தமோ குணங்கள்ல இருக்கிற உணவு அது வந்து அந்த அந்த வாசனை கூட இப்ப வந்து பிடிக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி இருக்கு. பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பு, அது வந்து நெருப்போட தன்மை அடையிற மாதிரி தூய பக்தர்கள் பகவானுடைய தன்மை அடைகிறாங்க. முழுக்க ஆன்மீகமானவர்களா அவங்க மாறிடுறாங்க. பிரயுஜ்யமானே மகிதாம் கந்தாம் பாகவதீம் தனும் ஆரப்த கர்ம நிர்வாணோ ஞபதத் பாஞ்சபௌதிகஹ. பரமபுருஷ பகவானுடன் சகவாசம் கொள்வதற்கு தகுதியுள்ள ஒரு ஆன்மீக உடல் அளிக்கப்பட்டதால் பஞ்சபூதங்களாலான உடலை நான் கைவிட்டேன். ஆகவே அதனால் பெற்ற கர்ம பலன்களும் நின்று விட்டன. சோ இப்படித்தான் கர்ம பலன் அப்படிங்கிறது முடிஞ்சு போகுது. இந்த பௌதிக உடல் இருக்கிற வரைக்கும் இதனுடைய கர்ம பலன்களும் தொடரும். எப்போ ஆன்மீக குருகிட்ட தீட்சை வாங்குறோமோ அப்போ நம்மளுடைய பழைய கர்மா எல்லாத்தையும் தொடச்சி தூக்கி போட்டுருவார் ஆன்மீக குரு. எல்லா பாவத்தையும் தொடச்சி தூக்கி போட்டுருவார். அது எத்தனை கோடி கோடி ஜென்மத்துல பண்ண பாவமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் போட்டுருவார். கர்மானி நிர்தகதி கிந்துச்ச பக்தி பாஜாம் அப்படின்னு சொல்லப்பட்டது பிரம்ம சம்ஹிதால. அப்போ தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணக்கூடாது? திரும்ப வந்து தப்பு பண்ணக்கூடாது. தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் பொறுப்பா இருக்கணும். இல்ல கொஞ்சோண்டு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கிறேன், ஒரே ஒரு வெங்காய ரோஸ்ட் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷுட் பி வெரி ஸ்ட்ரிக்ட். பகவானுக்கு நிவேதனம் பண்ணாத நம்ம சாப்பிடவே கூடாது. பிரசாதம் மட்டும்தான் சாப்பிடணும். எந்த ஊருக்கு போனாலும் சரி, 2 நாள் 3 நாள் போனா கூட சரி, நிறைய வெரைட்டிஸா நம்ம வந்து சமைச்சு எடுத்துட்டு போயிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கலாம். வேற ஒன்றும் பண்ண வேணாம். ட்ரெயின்ல போகும்போது நாம ஜபம் பண்ண வேண்டியது, சாப்பிட வேண்டியது, இதை மட்டும் பண்ணிட்டே ட்ரெயின்ல போயிட்டே இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ பகவான் நமக்கு என்ன வேணுமோ அதையும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பார். நமக்கு என்ன பழங்கள் வாங்கிக்கலாம், பழங்கள் வாங்கி பகவானுக்கு நிவேதனம் பண்ணி சாப்பிடலாம், தவறு கிடையாது பயணத்துல. அந்த மாதிரி நாம ஒழுங்கா கடைபிடிச்சோம் அப்படின்னாக்க திரும்ப ஒரு பாவ விளைவுல மாட்டிக்க மாட்டோம். இது நாம கவனமா இருக்கணும்.
விமலா தேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பரமபுருஷ பகவானுடன் சவகாசம் கொள்வதற்கு தகுதியான ஒரு ஆன்மீக உடல் அளிக்கப்படும் என்று பகவான் கூறியிருந்தார். அதற்கேற்ப நாரதர் தமது பௌதிக உடலை விட்ட உடனேயே ஓர் ஆன்மீக உடலை பெற்றார். ஆன்மீகமான இவ்வுடல் நித்திய தன்மை, பௌதிக குணங்களிலிருந்து விடுதலை மற்றும் கர்ம விளைவுகளிலிருந்து விடுதலை ஆகிய 3 முக்கிய தெய்வீக குணங்களையும் கொண்டுள்ளது. பௌதிக உடலோ இக்குணங்களை பெற்றிருக்கவில்லை. பகவானின் பக்தி தொண்டில் பக்தன் ஈடுபட்ட உடனேயே அவனுடைய உடல் தெய்வீக குணங்களால் நிரப்பப்பட்டு விடுகிறது. அது இரும்பை ஈர்க்கும் ஒரு காந்த கல்லை போல் செயல்படுகிறது. உன்னதமான பக்தி தொண்டின் வசீகர சக்தியும் அதே போன்றுதான். ஆகவே உடல் மாற்றம் என்பது ஜட இயற்கை குணங்கள் தூய பக்தரிடம் செல்லத்தகாதாகி விடுவதையே குறிக்கிறது. இத்தகைய பல சம்பவங்கள் வேத நூல்களில் உள்ளன. துருவ மகாராஜர் மற்றும் பிரகலாத மகாராஜர் முதலான பல பக்தர்களால் பௌதிக உடலுடன் நேருக்கு நேராக பகவானை காண முடிந்தது. பகவானுடைய உடல் பௌதிக தன்மையிலிருந்து பக்தனுடைய உடல் பௌதிக தன்மையிலிருந்து ஆன்மீக தன்மைக்கு மாறிவிடுகிறது என்பதையே இது குறிக்கிறது. இதுவே வேத நூல்களே கற்றுணர்ந்த கோஸ்வாமிகளின் கருத்தாகும். இந்த இந்திர கோபம் எனப்படும் மிகச் சிறிய கிருமியிலிருந்து ஸ்வர்க ராஜரான மிகப்பெரிய இந்திரன் வரை உள்ள எல்லா ஜீவராசிகளும் கர்ம விதிக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் அவர்களது சொந்த செயல்களின் நல்ல தீய பலன்களை அனுபவிக்க வேண்டியவர்களாகவும் உள்ளனர் என்று பிரம்ம சம்ஹிதை கூறுகிறது. பகவானின் அகாரணமான கருணையினால் பக்தன் மட்டுமே அத்தகைய பிரதிபலன்களால் பாதிக்கப்படுவதில்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இங்க பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, ஆன்மீக உடல் அப்படின்னா அது வேற எங்கேயோ எப்பயோ போய் கிடைக்க போற உடல் கிடையாது. எப்போ ஒருத்தர் தூய பக்தரா மாறுறாரோ அப்ப அவருடைய உடலும் ஆன்மீக உடலா மாறிடுது. அதுக்கு 2 உதாரணங்களை பிரபுபாதர் கொடுத்திருக்காரு. துருவ மகாராஜன், பிரகலாத் மகாராஜன் 2 பேருமே குழந்தைங்க. 2 பேருமே 5 வயசு குழந்தைங்க. துருவனும் சரி பிரகலாதனும் சரி சின்ன குழந்தைங்க. அந்த வயசுலயே அவங்களால என்ன பண்ண முடிஞ்சது? பகவானை நேருக்கு நேரா பார்க்க முடிஞ்சது. துருவ மகாராஜனுக்கு நாரதர் உபதேசம் பண்றார். அவர் எங்க அப்பா மடியில கூட எனக்கு உட்கார முடியல, எங்க சின்னம்மா இறக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அம்மாட்ட போறார். அம்மா என்ன சொல்றாங்க? என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா, பகவானாலதான் அப்பா மடியில உட்கார்றதுக்கு பகவானுடைய கருணை வேணும்னு அவங்க சொல்றாங்க. அப்போ துருவன் கேக்குறாரு, அந்த விஷ்ணு எங்க இருக்கார் அப்படின்னு. காட்டுல இருக்காருன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்கப்பா, எல்லா முனிவர்கள்லாம் காட்டுல தான் போய் தேடுறாங்க அப்படின்னு ஒண்ணு இந்த குழந்தை விறுவிறுன்னு நடந்து போக ஆரம்பிச்சிச்சு. துருவன் காட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டார். அப்படி காட்டுக்கு அவர் போகும்போது நாரதரை அனுப்புறார் பகவான். பக்தியா என்னுடைய பக்தன் வந்துட்டு இருக்கான், போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. நாரதர் போய் துருவனை செக் பண்றாரு. நீ சின்ன குழந்தை, அம்மா கிட்ட பால் குடிக்கிற குழந்தை, இந்த பால் மனம் மாறல, வீட்டுக்கு போயிடு, என்ன ராத்திரி ஆயிடுச்சுன்னா இருட்டி போயிடும், சிங்கம் புலி எல்லாம் வந்துரும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி பாக்குறாரு. நாரதரை பார்த்த உடனே துருவனுக்கு ஒரே ஆச்சரியம். ஓ, நீங்க தான் அந்த விஷ்ணுவா அப்படின்னு கேட்கிறார். அவருக்கு எப்படி இருப்பான்னு தெரியாது. நீங்க தான் விஷ்ணுவான்னு கேட்கிறார். இந்த நாளா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? ஆமா ஆமா, நான் தான் கடவுள், எஸ் எஸ் எஸ், பத்தியா நீ கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட, நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நாரதர் என்ன பண்ணல, அப்படிலாம் அவர் தன்னை கடவுள்னு சொல்லிக்கல. அவர் என்ன பண்றாரு, நான் பகவானுடைய பக்தன் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். அப்புறம் அவருக்கு மந்திர உபதேசம் கொடுக்குறார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு சொல்லி பகவானுடைய நான் இந்த ரூபத்தை எப்படி இருக்கும்னு சொல்லி கொடுத்து இந்த தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு. 6 மாசம் கடுமையான தவம். 6 மாசம்தான் துருவனால பகவானை பார்க்க முடிஞ்சது, நேருக்கு நேர் பார்க்க முடிஞ்சது. பகவானை போற்றி அவர் அவருடைய துருவனுடைய பிரார்த்தனைகள் அற்புதமான பிரார்த்தனைகள் பிரார்த்தனை பண்றார். இந்த 5 வயசு குழந்தை அவ்வளவு அழகான ஸ்லோகங்களை சொல்லி பிரார்த்தனை பண்றார். பிரகலாதருக்கு நாரதர் தான் குரு. தாயனுடைய கருவுல இருக்கும் போதே பகவானை பத்தி உபதேசம் பண்ணார். அப்போ ஹிரண்யகசிபுடைய புருவ அசைவுக்கே உலகமே நடுங்குச்சு, தேவாதி தேவர்கள் நடுங்குனாங்க. ஆனா பிரகலாதருக்கு பயமே இல்லை. பிரகலாதர் அவர்கிட்ட சொல்றார், மதிர்ன கிருஷ்ணே பரதஸ்வதோவா மிதோ பிபத்யேத கிருஹவ்ரதானாம் அதாந்த கோபீர் விஷதம் தமிஸ்ரம் புன சர்வித சர்வனானாம். மதிர்ன கிருஷ்ணே பரதஸ்வதோவா, நீங்களும் உங்களுக்கும் புத்தி வரப்போறது இல்லை.
உங்களுக்காகவும் தெரிய போறது இல்ல, மத்தவங்க எடுத்து சொல்லியும் புரிய போறது இல்ல. என்ன புரிய போறது இல்ல? கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள்னு உங்களுக்கு எல்லாம் புரிய போறது இல்ல. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதாந்த கோபிர் விஷதம் தமிஷ்ரம். இந்த பாழும் கிணறு நரகம் மாதிரி ஒரு வாழ்க்கையில கடந்து நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. புன சர்வித சர்வநானம். சாப்பிட்டதே திரும்ப திரும்ப அள்ளி எடுத்து சாப்பிடுறீங்க. சாப்பிட்டு வாந்தி எடுத்துட்டு அதே எடுத்து சாப்பிடுறீங்கன்னு சொல்றார். புன சர்வித சர்வநானம். சாப்பிடுறீங்க, அதை வாமிட் பண்றீங்க, திரும்ப எடுத்து சாப்பிடுறீங்க. இதே தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, வேற ஒன்றும் பண்ணல அப்படின்னு அவங்க அப்பாட்ட போய் சொல்றார். எப்படி இருக்கும் அவங்க அப்பாவுக்கு? கோவம் வந்து அவர் கொலை பண்றதுக்கு எல்லா முயற்சியும் பண்றார். ஆனா பிரகலாதர் வந்து கொஞ்சம் கூட எதுக்கும் பயப்படவே இல்லை. சோ நரசிம்மர் பிரகலாதருக்காக வந்தார். அந்த மாதிரி பிரபுபாதர் வந்து நிறைய டைம் நாரத முனிவரை பார்த்திருக்கார், பகவான நேர பார்க்கிறார். ஆனா பிரபுபாதர் வந்து வெளிப்படுத்த மாட்டார். ஒரு சமயத்துல ஜெயராத மாதவ கீர்த்தனம் பாடும்போது ரொம்ப அந்த உன்னத பரவச நிலைக்கு பிரபுபாதர் போறார். ஆனா என்ன பண்ணல, நான் வந்து கிருஷ்ணரை பார்த்துட்டேன் அப்படின்லாம் சொல்லல. கீர்த்தனம் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிட்டார். உள்ள போய் அவருடைய அறையில போய் பேசாம நாமஜபம் பண்ணிட்டு இருந்தார். அந்த மாதிரி விருந்தாவனத்துல இருக்கிற 6 கோஸ்வாமிகளும் அப்படிதான் இருந்தாங்க. हे राधे व्रज देविके चललिते हे नंद शूनो कुतः श्री गोवर्धन कल्पपाद पतले कालिंदी वने कुतः घोषन्तागिति सर्वतो व्रजपुरे खेदैर्महाविग्वलो वन्दे रूप सनातनौ रघुयुगौ श्रीजीवगोपालकौ. நாங்க பகவானை பார்த்துட்டோம்னு அவங்க சொல்லவே இல்லை. ஹே ராதே விரஜ தேவிக்கே, ஹே லலிதே, எல்லாரும் எங்க இருக்கீங்க? நந்தசூனோ குதஹ, எங்க இருக்கீங்க? கோவர்தன மலையில இருக்கீங்களா, இல்ல ராதா குண்டத்தின் கரையில இருக்கீங்களா? நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க, எங்க இருக்கீங்க, எங்க இருக்கீங்க? இந்த தேடல், பகவானை தேடிக்கிட்டே இருந்தாங்க. சோ ஆன்மீகமான உடல் கிடைக்கும் போது, அவங்க ஆன்மீகத்தை பயிற்சி பண்ணி தூய்மையான பக்தரா மாறும்போது அவங்க உடலே ஆன்மீகமான உடலா மாறிடுது. இதனாலதான் என்ன பண்றது இல்ல, அவங்க உடல்களை எரிக்கிறது கிடையாது. எதுக்காக ஆச்சாரியர்களோட உடலை எரிக்கிறது கிடையாதுன்னா இதுதான் காரணம். அவங்க உடல் பௌதிகமான உடல் கிடையாது. இங்க பிரம்ம சம்ஹிதால ஒரு ஸ்லோகத்தை பிரபா கோட் பண்ணியிருக்கார். யஸ்த்வயிந்திர கோபமதவேந்திர மகோஸ்வ கர்மா பந்தானுரூபம் ஃபலபாஜனமாதனோதி கர்மாணி நிர்தஹதி கிந்து ச பக்தி பாஜாம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. மற்றவங்க இந்திரன்லேருந்து இந்திர கோபம் அப்படிங்கிற கண்ணுக்கு தெரியாத சின்ன கிருமி வரைக்கும் எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க? எஸ்வ இந்திர கோபம் அதவேந்திரம் அகோஸ்வ கர்மா, ஸ்வகர்மா, அவங்களுடைய சொந்த கர்ம வினையினால வந்தானு ரூபம் பந்தப்பட்டு பலபாஜனமாதனோதி எண்ணற்ற உடல்களை அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனா கர்மானி நிர்தஹதி கிந்துச்ச பக்தி பாஜாம், எப்ப நம்ம கர்ம வினைகள் எல்லாம் தொலையும், நிர்தஹதி தீயினில் தூசாகும், எப்ப ஆகும் அப்படின்னா கிந்துச்ச பக்தி பாஜாம், கொஞ்சம் பக்தி பண்ணா கூட போதுமா இது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி பிரம்மா தன்னுடைய பிரம்ம சம்ஹிதையில சொல்றாரு. தாமோதர மாசத்தினுடைய இறுதி நாட்கள்ல நம்ம இருக்கோம். இனிமே அடுத்த வருஷம்தான் தாமோதர பகவானை கட்டி போட முடியும் நம்மளால. அது மட்டும் இல்லாம இந்த பீஷ்ம பஞ்சகா இந்த 5 நாள் இப்ப நடந்துட்டு இருக்கு. கடைசி 5 நாள் பீஷ்ம பஞ்சகான்னு சொல்றது. தாமோதர மாசம் முழுக்கவே பொதுவா பக்தர்கள் வந்து இந்த கோபிகா கீதம் அதை வந்து பாடுவாங்க. பட் ஆரம்ப நிலையில இருக்கிற பக்தர்களுக்கு இது ரெக்கமெண்ட் பண்ணப்படுறது கிடையாது. இருந்தாலும் நாம வந்து பகவானை பிரார்த்தனை பண்ணி இந்த கோபிகா கீதம் அப்படிங்கிற இந்த பிரார்த்தனைகளை பாடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கு? இந்த ஸ்லோகங்களை சொல்லலாமா? ஓகே மாதாஜி, சொல்லலாமா? நான் அதை ஷேர் பண்ணியிருக்கேன், குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால அதை ஓபன் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க, ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க, சொல்லுங்க. இருங்க. கோபிய ஊச்சுஹு இது நம்மளுடைய வார்த்தை கிடையாது, கோபியர்களுடைய வார்த்தை. ஜெயதிதேதிகம் ஜன்மனா வ்ரஜா ஸ்ரயத இந்திரா சஸ்வதத்ரஹி
दयितदृश्यतां दिक्षु धावका द्वयिदासव तां विचिन्वते सरसुदासये साधु जादस सरसिजोतर श्रीमुषादृशा सुरतनातदे सुल्कदासिका वरद निघ्नदो नेक किंवत. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ பிரபு. ஸோ அடுத்ததுலேருந்து நான் வந்து சொல்கிறேன். எல்லாரும் வந்து மியூட்லேயே வந்து தயவுசெய்து திரும்ப சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிக்க வேண்டாம். நான் வந்து ரெண்டு லைனாக படிக்கிறேன். அதை வந்து நீங்கள் திரும்ப சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. விஷஜலாப்யயாத் व्यालराक्षसात् वर्षमारुदात् वैद्युदानलात् वृषमयात्मजात् विश्वतो भयात् वृषभते वयं रक्षितामुः. न खलु गोपिका नन्दनो भवान् अखिल देहिनामन्तरात्मदृक्. विगनसातितो विश्वगुप्तये सह उदेयिवान् सात्वतां कुले. विरसिता भयं वृष्णिदूर्यते चरणं ईयुषां संसृतेर्भयात्. करसरोरुहं कान्तकामदं शिरसि देहिन श्रीकरग्रहम्. व्रजजनातिहन् वीरयोषितां निजजनस्मय ध्वंसनस्मित. भज सखे भवात् किङ्करी स्मनो जलरुहाननं चारुदर्शय. प्रणतदेहिनां पापकर्षणं तृणचरानुकं श्रीनिकेतनम्. फणिपनार्पितं ते पदाम्बुजं कृणुकुशेषु न गृन्थि हृच्चयम्. मधुरया गिरा वल्गुवाक्यया मुदमनोज्ञया पुष्करेक्षण.
विधिकरीरिमा वीरमुख्यते आदरसेतुना व्याययश्वन तव कथामृतं तप्तजीवनं कविभिरीडितं कल्मषावहम् श्रवणमङ्गलं श्रीमता भुवि गृह्णन्ति ये पूरिता जना रहसितं प्रिया प्रेमवीक्षणं विहरणं च ते ध्यानमङ्गलम् रहसि संवितो या हृदि स्पृहा गुहनो मना शोभयन्ति तलसि यत्प्रजा चारयन् पशून्नलिनसुन्दरं नादते पदम् शीलतृणाङ्कुरैः सीदधीतना कलिलधामना कान्तकच्छति दिनपरीक्षये नीलकुन्तलैर्वनरुहाननं बिभ्रतावृतम् घनरजस्वलं दर्शयन्मुहुर्मनसि न स्मरं वीरयच्छसि प्रणतकामदं पद्मजाश्रितं धरणिमण्डनं देयमापति चरणपङ्कजं चन्दमं च ते रमणनस्तनेष्वर्पयादिहन् सुरतवर्धनं शोकनाशनं स्वरितवेणुना सुष्ठुचुम्बितम् इदर राघवे स्मरणं नृणां विदरवीरनस्तेतरामृतम्
अटति यद्भवान् अग्निकाननां त्रुटियुगायते त्वामपश्यताम् कुटिलकुन्तलं श्रीमुखं च ते जडबुदीक्षतां पक्ष्मकृदृशाम् पतिसुतान्वया प्रादुर्बान्धवान्नतिविलङ्क्यते अन्ति अच्युतागता गतिवितस्तवो गीतमोहिता कितवयोषिता कस्त्यजन्निषि रहसि संवितं हृच्चयोदयं प्रहसिताननं प्रेमवीक्षणम् बृहतुरस्त्रियो वीक्ष्य दामते मुहुरधिस्पृहा मुह्यते मनः व्रजवनौकसां व्यक्तिरङ्गते व्रजनहन्त्यलं विश्वमङ्गलम् त्यजमनाक्षण त्वत्स्पृहात्मनां स्वजनहृदृजां यन्निषूदनम् यत्ते सुजातशरणां गृहं स्तनेषु पीतासनै प्रियदतिमही गर्गशेषु तेनाटवीमटसि तद्वियततेनं न किं स्ववेत् कूर्पादिभिर्भ्रमति धीर्भवतायुषं नः हरे कृष्णा 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 हरे 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 रामा राम राम हरे हरे जय श्री हरे कृष्ण प्रभुपाद की जय हरे कृष्णा தேங்க்யூ ஆல் தேங்க்யூ மாதாஜி. ஹரே எல்லாரும் கிருஷ்ணா. பொறுமையா இருந்து தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஆக்சுவலா கோபிகீதம் வந்து இந்த மாதிரி அவசர கதியில பாடக்கூடியது கிடையாது. இதோடைய அர்த்தங்கள் சொல்லணும் நிறைய இருக்கு. ஆனா நேரம் இல்லாததுனால மாதாஜி இந்த பழைய நினைவுகள் சொல்றேன். நான் வந்து ஸ்கூல் டேஸ்ல வந்து நான் என்ன பண்ணுவேன், எங்க பாட்டி சென்னையில இருந்தாங்க. கும்பகோணத்துல இருக்கும்போது போயிடுவேன். போயிடும்போது எங்க மாமா எங்க சித்தி எல்லாம் குரூப்பா உட்காந்து பாடுவாங்க. அது அப்பா பாடினது என்னடா, அது நான் இப்போ வந்து
ஒரு பாட்டு பாடுவோமே, என்ன பாட்டு தெரியல, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, நான் ரொம்ப இது பண்ணுவேன். அந்த கிருஷ்ணானே வருமே, அது கிருஷ்ணரோட பாட்டாச்சே, அப்படி ரொம்ப நம்ம அது கிடைக்கவே இல்லையேன்னு ரொம்ப வேதனையா இருந்தேன். அது என்னாச்சு, இந்த இதுல சேர்ந்ததுனால அப்படியே அதை எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ரொம்ப அது எனக்கு ரொம்ப திருப்தி. எப்போ those days குழந்தையா இருக்கும்போது ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ நாளைக்கு ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க. நாளைக்கு சாயந்தரம் வந்து நல்ல பால்ல கல்கண்டு அரிசி எல்லாம் போட்டு பால் பொங்கல் பண்ணி, பௌர்ணமி நிலவு, அந்த நிலவுக்கு வந்து அந்த அந்த சரத் பௌர்ணமி அப்படிங்கிற அந்த நாளைய அந்த பௌர்ணமியில தான் ராதாகிருஷ்ணனுடைய அந்த ராச நடனம் அப்படிங்கிறது நடந்தது. சோ அதுக்காகத்தான் அந்த பிரிவு துயரனால தான் அவங்க வந்து கோபியர்கள் இந்த கீர்த்தனத்தை பாடுறாங்க, இந்த பாடல்களை அவங்க வந்து பாடுறாங்க. ஓ நாளைக்கு நீங்க வந்து அந்த மாதிரி நிவேதனம் பண்றது ரொம்ப சிறப்பு. அதனால பால் பொங்கல் பண்ணி பகவானுக்கு பௌர்ணமி நிலவுல நிவேதனம் பண்ணி இந்த கோபிகா கீதத்தை பாடலாம். இந்த கோபிகா கீதத்தை கோபியர்கள் எதுக்காக பாடுறாங்க அப்படின்னா, அந்த ராச நடனம் நடந்துட்டு இருக்கும் போதே கொஞ்சம் கர்வம் அவங்களுக்கு வருது. கிருஷ்ணன் நம்மளோட தான் இருக்கார், நான் தான் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படிங்கிற கர்வம் வருது. அதனால கிருஷ்ணன் அந்த கர்வத்தையும் எடுக்கிறதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா, அங்கேருந்து மறைஞ்சிடுறார். அதுக்கப்புறம் தான் பிரிவு துயரத்துல இவங்க இந்த கோபிகா கீதத்தை பாடுறாங்க. நமக்கு தகுதி கிடையாது இதையெல்லாம் படிக்கிறதுக்கோ பாடுறதுக்கோ. ஆனாலும் இந்த நாள்ல வந்து ஆச்சாரியர்கள் கருணையோட நமக்கு அதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அந்த மாதிரி நிவேதனம் பண்ணி அதுக்கப்புறம் பிரசாதமா எல்லாரும் சாப்பிடுங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஆல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. Thank you, ஹரே Mataji. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.